time. Let's see everyone. Okay, so almost எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சைட் பை சைடாக என்னோட லேப்பையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இன் டு த டாபிக், எதுவும் கொரிஸ் இருக்குதா? நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணணுமா? லைக் வேர் வி ஆர், மெனி ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ கைஸ். சார் கொஞ்சம் முடிச்சிருக்கேன். டைம் இருக்கிற அளவுக்கு சேம் நீங்க பண்ண மாதிரி தான் பண்ணேன். ஓகே, மத்தபடி சேஞ்ச் எதுவும் கொடுக்கல சார். டைம் இல்ல, அதனால அதே ஃபார்மேட்ல அப்படியே பண்ண கொஞ்சம் டிஃபரெண்டா அப்படி பண்ணி வச்சிருக்கேன் சார். சரி சரி, அது ஓகே. இல்ல எதுவும் பிளாக்கர்ஸ் இருக்கா, எதுவும் டவுட்ஸ் வந்துச்சா? இல்ல, டவுட் எல்லாம் இருந்துச்சு. ஹாரும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்டேன்னா அவங்க கிளியர் பண்ணாங்க, அதனால கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, கூல். ஹவ் அபௌட் அதர்ஸ்? மத்த எல்லாரும் என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? லைக் கம்ப்ளீட் யாரா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? கம்ப்ளீட்டா டிசைன்ஸ் கம்ப்ளீட்டா பண்ணல இது. ஓகே, நீங்க கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். ஓகே, முடிச்சிட்டு ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணி காட்டுங்க. நான் ஜஸ்ட் ஒரு குயிக்கா ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். Okay, so it looks good actually. Okay, so மேப்பும் நல்லா இருக்கு ஆக்சுவலா பார்க்கிறதுக்கு. அருண் ரஷீத். ஓகேங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ குட் டு கோ. மற்றது எல்லாமே கிளிக் பண்ணா ஒர்க் ஆகுதா? லைக் மீன்ஸ் அந்த லிங்க்லாம் வச்சிருக்கீங்க, லிங்க்லாம் கிளிக் பண்ணா ஒர்க் ஆகுமா? இல்ல சார், இது லிங்க் எல்லாம் ஒர்க் ஆகாது. இது சும்மா நான் போட்டிருக்கேன். ஓகே, அது லிங்க் கொடுத்துற வேண்டியதானே? லைக் நான் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணப்ப இதை ஃபர்ஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ லிங்க் வேணா கொடுத்துறேன். ஹலோ ஹலோ, ஒரே ஒரு செகண்ட், ஹெட்ஃபோன்ஸ் பிரச்சனை பண்ணுது. ஓகே, இப்போ பேசுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குது. ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பண்ணணும். அந்த பேஜ் நேவிகேஷன் மட்டும் நான் பண்ணணும் சார். மற்றபடி எல்லாம் முடிச்சேன். ஓகே, அது இன்னும் பண்ணலையா? ஆமா, அது மட்டும் நான் இந்தியாவுக்கு தனியா ஒரு டேட்டா போட்டு பண்ணியிருந்தேன். ஓகே, டேட்டா எடுத்தீங்களா? இந்தியாவுக்கு எங்கேயாவது கிடைச்சிச்சா? ஆமா, ஆன்லைன்லயே எடுத்தேன். ஓ சூப்பர். இது வந்து வெறும் வேர்ல்டு கண்ட்ரிஸ் மட்டும். ஓகே, அந்த லிங்க் அப்படியே நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மத்தவங்க யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க. சோ லிங்க் இருந்தா குரூப்ல போட்டு விடுங்க. சார், இப்ப இந்த லிங்க் வந்து எப்படி இருக்குது? ஃபைலா கொடுக்கணுமா இல்ல எதுஜி? இப்ப நான் பண்ணிருக்கிறதோட இது வந்து ஃபைலா தானே இருக்கு. இப்ப லிங்க் ஆமா, இது ஃபைலா. இத சொல்லல. நீங்க இந்த டேட்டா பேசுனீங்கல்ல, இந்தியாக்கு டேட்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத சொல்றேன். ஓகே. சோ அந்த டேட்டா கொடுத்தீங்கன்னா சப்போஸ் யாராவது அந்த டேட்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த நெட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த லிங்க்ஸ் மட்டும். ஏன்னா நான் லாஸ்டா யூஸ் பண்ண டேட்டா வந்து அதுக்கப்புறம் அப்டேட் இல்ல. சோ அதனால நான் யூஸ் பண்ணல. நான் தனி சைட்ல இருந்தேன். இந்தியாக்கு மட்டும் தனியா ஒரு இது இருந்துச்சு. ஓகே. லேட்டஸ்ட் ரெக்கார்ட் இருக்கா, பழைய டேட்டா இருக்கா? இப்போ லேட்டஸ்ட் இது இருந்துச்சு. இந்த இந்தியாவுக்கு மட்டும் வெறும் ஒரு இதை மட்டும் தான் எடுத்தேன். ஒரு ஆக்டிவ் கன்ஃபர்ம்டு ஒரு 4-5 காலம் மட்டும் நான் தனியா எடுத்து எக்ஸல்ல பண்ணேன். ஓகே, ஃபைன். இது வந்து 3 பேஜ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டூல் டிப்புக்கு ஒன்று. ஓகே. இன்னொரு பேஜ் வந்து அந்த இந்தியாவோட டேட்டா மட்டும் தனியாக காமிக்கிற மாதிரி. ஓகே, ஆக்சுவலா ஓகே தான், நல்லா இருக்கு ஆக்சுவலா பார்க்கறதுக்கு. நான் ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் வச்சிருக்கேன், நான் சொல்றேன். நீங்க மற்ற பேஜஸ் காட்டுறீங்களா? ஓகே. இது வந்து டூல் டிப். இது வந்து டூல் டிப் பேஜ். ஓகே.
நான் மேப் வந்து மேப்போட யூஆர்எல் ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான் இதில். ஓகே இப்போ நம்ம யூஎஸ்ஏக்கு வந்து இப்போ யூஎஸ்ஏவோட நியூ கேசஸ் பெர்ஃபெக்ட் இப்போ ஓகே இந்தியாவுக்கு வந்து தனி இது மாதிரி ஓகே மேப்பை ஃபுல்லாக நான் வந்து சிங்க் பண்ணிட்டேன் ஓகே கண்ட்ரி வைஸாக. அப்புறம் ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன் சார், ஒரு மெஷர் மட்டும் ஆட் பண்ணேன். ஓகே கான்டினென்ட்ஸில் வந்து ஒரு டைனாமிக் கலர் ஒரு மெஷர் ஆட் பண்ணேன். ஓகே கிளிக் பண்ணுங்க. அது அந்த ஸோ நான் ஒவ்வொரு கான்டினென்ட் கொடுத்தேன்னா நான் அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே கலர் மாறுற மாதிரி. சூப்பர் ஆப்பிரிக்காவோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே ஒரு கலர்ல இருக்கும். சூப்பர். ஏஷியாவுக்கு வேற. அந்த டாக்ஸை கிளிக் மட்டும் பண்ணுங்க, பாக்குறவங்க பாத்துப்பாங்க லைக் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டாக்ஸ் எழுதிட்டு ஒரு கலருக்கு ஒரு டாக்ஸ் எழுதிருக்காரு. அந்த டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காரு பேக்ரவுண்ட் கலர்ல. சோ குட் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. ஓகே நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு மட்டும் நான் சிம்பிளா தான் போட்டிருக்கேன் சார், வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணல. ஓகே ஓகே ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இந்த 4 காலம் மட்டும் அதுக்கு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 விஷயம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் இதுல பார்த்ததுல நான் என்னோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் நான் ஜஸ்ட் சொல்றேன். மீன்ஸ் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் பேஜ் 1 போங்களேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ரிப்போர்ட் பாக்குறதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஓகே கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. மீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா வந்து காட்டுது. ஸோ இதை எப்படி இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில சஜஷன்ஸ் மட்டும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வெளியில கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அவுட் சைட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இதான் நான் இப்ப பாக்குற டேஷ்போர்ட் கரெக்டா. ஸோ நான் பார்த்த உடனே என்னன்னா எனக்கு இது ஒரு டேஷ்போர்டுன்னு தெரியுது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது. ஸோ இதுல என்னென்ன சஜஷன்ஸ் நான் கொடுத்து இதை நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா மேல இருந்து ஆரம்பிக்கலாம். ரைட் சைட்ல இந்தியா ஸ்டாட்டிக்ஸ் போட்டிருக்கீங்கல்ல. ஸோ இந்தியா ஸ்டாட்டிக்ஸ்ல ரைட் சைட்ல ஒரு சின்ன ஒரு ஆரோ வருதா, சின்ன ஒரு லைன் மாதிரி காட்டுதா. அது ஏன்னா டெக்ஸ்ட் சைஸ் வந்து அதிகமா இருக்கு பாக்ஸை விட. ஸோ அது வந்து ஸ்க்ரோல் ஆப்ஷன் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அது தனியா ஒரு பக் மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. லைக் அது அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, பட் ஸ்டில் அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா எய்தர் அந்த ஃபாண்டோட சைஸை குறைக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பாக்ஸோட இதை வந்து ஹைட்டை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் இந்தியா ஸ்டாட்டிக்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேபி கொஞ்சம் அந்த இது மட்டும் சாரி ஆக்சுவலா இந்தியா ஸ்டாட்டிக்ஸ்ல உள்ளது இல்ல, அந்த பார்க்கு உள்ளது. இதோட சைஸ் வந்து அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஃபாண்டோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ரெண்டுல என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேயா. சோ இது வந்து ஒரு கமாண்ட், ஃபர்ஸ்ட் கமாண்ட். செகண்ட் அந்த இந்தியா ஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு பட்டன் வச்சிருக்கீங்கல்ல, அத மோஸ்ட்லி வந்து ஒரு யூனிஃபார்மா வச்சுக்கோங்க. லைக் ஒன்னு ரைட் கார்னர் இல்லனா பாட்டம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் அலைன் இல்லாம இருக்கு. ஓகே பர்ஃபெக்ட். இது இன்னும் கொஞ்சம் வேணா ஒரு ஸ்டெப் கீழ இருக்குங்க, சென்டர் அலைன்மென்ட் இல்ல. நீங்க மவுஸ் வச்சு பண்றதுக்கு பதிலா கீபோர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட்டா உங்களால பிளேஸ் பண்ண முடியும். லைக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல இருக்க ஆரோ வந்து ரைட் டாப்லாம் பிரஸ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. பட் அந்த ஆக்சிஸ் காமிக்க மாட்டேங்குது இதுல. எனர்ஜி ஆக்சிஸ் அந்த ரெட் மார்க் காமிக்கும், அந்த ஆக்சிஸ் கரெக்ட்டா செட் பண்றது. ஆமா அது கூட நீங்க பண்ணலாம். ஜெனரல்ல இருக்கும். ஜெனரல் போனீங்கன்னா ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அதை நீங்க ஆக்சிஸ் கொடுத்து கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது ஓகே இப்போ பர்ஃபெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஸ்லைசர் ஒன்னு போட்டிருக்கீங்கல்ல, அந்த சிக்லெட் சார்ட் போட்டிருக்கீங்கல்ல, ஆப்பிரிக்கா ஏசியா. சோ அதுல என்ன ப்ராப்ளம்னா ஆஸ்திரேலியா ஓஷன் அந்த இருக்குல்ல, அதுல வந்து டாட்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல ஃபாண்ட் வந்து அதிகமா இருக்கறனால டேட்டா டிஸ்ப்ளே ஆகும். சோ மோஸ்ட்லி ஸ்லைசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. ஏன்னா யூசர்ஸ்க்கு தெரியாதுல என்ன பர்டிகுலர் டேட்டா அப்படின்ட்டு. சோ ஃபாண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே இது ஓகே நான் மாத்திடுறேன். இல்லனா நான் வந்து டேட்டாலயே வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா நீங்க either டேட்டால மாத்திருங்க, அப்படி இல்லனா இங்க ஃபாண்ட்டை மாத்திக்கோங்க. சோ அப்பதான் வந்து அது ரீடபிளா இருக்கும் கம்ப்ளீட்டா. ஓகே
ஓகே, அதுக்கப்புறம் வெப்சைட்ல டோட்டல் கேசஸ், ஆக்டிவ் கேசஸ், டோட்டல் டெத் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்பரை விட அந்த லேபிளோட விசிபிலிட்டி வந்து அதிகமா தெரியுது. இப்ப நான் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் பாக்குறேன்ல, பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா டோட்டல் கேஸுங்கிறத எனக்கு ஹைலைட்டா இருக்கு, அந்த நம்பர் ஹைலைட்டா இல்ல. சோ ஒண்ணு அதை நம்ம போல்டா மாத்துறது நல்லா இருக்கும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, கலர் இல்லைன்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணுங்க, மேட்ச் ஆகிற மாதிரி. கலர் ஓகே, கலர்ல எந்த பிரச்சனை இருக்காது. நீங்க ஃபாண்ட்ல தான் அது ஏதோ ஃபாண்ட் வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கு. சோ நீங்க போல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நீங்க அந்த பேக்ரவுண்ட் இதை ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பாக்குறதுக்கு. இதை அந்த 3க்கு பண்ணிருங்க. கேட்டலுக்கு ஆக்சுவலா நீங்க அதை மூவ் பண்ணிட்டு பண்ணணும்னு இல்ல, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த அந்த பழைய பேஸ் கொண்டு போங்க, அந்த பேக்ரவுண்ட கொண்டு போயிட்டு மேல ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க டாப்ல. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் பேக்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதில் சென்ட் டு பேக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து பின்னாடி போயிடும். ஸோ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் கொடுக்கும். வெளியில கிளிக் பண்ணுங்க ஒரு தடவை, இப்போ கிளிக் பண்ணுங்க அந்த டெக்ஸ்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ எது உங்களுக்கு முன்னாடி வேணுமோ அதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், எது உங்களுக்கு பின்னாடி போகணுமோ அதை நீங்க பேக்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு யூஸ்வல் சஜஷன் என்னன்னா, எங்கெல்லாம் நம்ம கார்டு யூஸ் பண்றோமோ, கார்டு விஷுவல் யூஸ் பண்றீங்கல்ல, ஸோ அந்த கார்டு விஷுவல் யூஸ் பண்ணும்போது நம்பர்ஸ், மோஸ்ட்லி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது கமாவா கொடுக்கறது வந்து நல்லது, ரீடபிளா இருக்கும். கமா செப்பரேட்டட் அந்த 1205 கொடுத்துருக்கீங்கல்ல, கமா செப்பரேட்டட். அதே மாதிரி எல்லா நம்பருக்குமே வந்து கமா கொடுக்கறது வந்து ஒரு யூஸ்வல் கைட்லைன்ஸ். ஆக்சுவலா மேபி நீங்க கமா கொடுத்தீங்கன்னா வித் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம தௌசண்ட்ஸ்ல கொடுத்தா நார்மலா அது கமா எடுத்துக்கணும். தௌசண்ட்ஸ்ல நீங்க கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்ல நீங்க கம்ப்ளீட்டா எனக்கு தௌசண்ட்ல கொடுத்தீங்கன்னா கே அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி பண்ணக்கூடாது. அந்த காலமை செலக்ட் பண்ணுங்களேன். இது செலக்ட் ஆயிது இருக்கு மேல டாப்ல ஃபார்மட் ஆர் மாடலிங் சம்திங் லைக். நீங்க இல்ல காலம் நீங்க செலக்ட் பண்ணல, அந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல ஃபீல்ட் லிஸ்ட் இருக்குல்ல, ரைட் சைடுல ஃபீல்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த காலமை செலக்ட் பண்ணுங்க. கமா. ஓகே, கமா கொடுத்துட்டீங்கன்னா கமா செப்பரேட்டட் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து நீங்க நம்பர் யூஸ் பண்ற இடத்துல கமா கொடுக்கறது நல்லது. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும் அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வித் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் டேட்டா நமக்கு தெரியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்பருக்கு வந்து வித் அதிகமாகவே வச்சுக்கோங்க. மீன்ஸ் ஒரு டிஜிட் 2 டிஜிட்ஸ் ஆட் பண்ற மாதிரி. ஓகே. இப்போ இது வந்து ஆக்சுவலா நான் வந்து பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அதனால வித் கொஞ்சம் ஆல்ரெடி அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகே 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 ஃபைன். சார் இப்போ கமா கொடுத்தா அந்த இதுல மட்டும் ஆக்டிவேட் ஆகாம ஃபுல்லா எல்லா இதுலயும் ஆக்டிவேட் ஆயிருங்களா? கேக்கல மரியா, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, என்னன்னு சொல்லுங்க. சார் இப்போ கமா கொடுத்தா அந்த ஃபுல் டேட்டாக்கும் அந்த கமா ஆக்சஸ் ஆயிருங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா ஃபுல் டேட்டாக்கும் ஆக்சஸ் ஆயிடும். ஸோ நம்ம சைட்ல உள்ள அந்த டேபிளையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க டேபிள் வச்சிருக்கீங்கல்ல ஹருண், டோட்டல் கேசஸ், ஆக்டிவ் கேசஸ் டேபிள் வச்சிருக்கீங்க, அங்கேயும் மாத்தணும் கமா. ஓகே, ஸோ அதோட காலம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்ல இதுல நான் டைரக்டா கொடுத்தலே மாறிடும் அது. கமா எடுத்துட்டீங்கன்னா சொல்றீங்களா? இல்ல இப்ப டைரக்ட் இதை எதையும் செலக்ட் பண்ணாம டைரக்டா நான் ஃபீல்ட்ஸ்லயே கொடுத்து கமா கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் எடுத்துருமா?
இல்ல அது ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ற சொல்றேன். இப்ப டேபிள் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு பாருங்க. 2 ரோல காட்டுதா? புரியல என்ன சொல்றீங்க? இல்ல 2 டேபிள் இருக்குல்ல, உங்களுக்கு கண்ட்ரி டோட்டல் கேஸ்ன்னு டேபிள் வச்சிருக்கீங்கல்ல, ஆமா. அந்த டேபிள் வந்து 2 ரோ வந்திருக்கு பாருங்க. லைக் 9 நம்பர் வந்து 2 ரோல பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ரோல. ஓகே. சோ ஏன் அப்படின்னா கமா கொடுத்ததுனால வித் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ ஓகே அதுதான் ரீசன். ஓகே. ஓ இங்க கொடுத்தது. ஓகே ஓகே. சோ அதனால காலம் வந்து எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியே கொடுங்க நீங்க டேபிள் யூஸ் பண்ணும்போது. ஓகே. இப்ப நம்ம டோட்டல் கேசஸ் இங்க வந்து கமா கொடுத்துட்டு இங்க கொடுக்காம அப்படி பண்ண இல்ல முடியாது. அது பண்ண முடியாது. லைக் கமாங்கிறது நம்ம ஃபீல்டுக்கு கொடுக்கிறது, ஒரு பர்టిక్యులர் ஃபீல்டுக்கு கொடுக்குற கமா அது. ஓகே ஓகே. பட் ஆக்சுவலா சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க நம்பர் யூஸ் பண்ணாலே இங்க கமா கொடுக்கிறது நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து அந்த நம்பர் ஃபார்மட்ங்கிறது வந்து புரியும் யூசருக்கு. ஓகே ஓகே. ஓகே. இதுல அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா பார் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பார் யூஸ் பண்ணிருக்கீங்க, டாப்ல ரைட் லெஃப்ட் ஆக்சிஸ் பாரும் யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ இங்க என்னன்னா இங்கே அதே ப்ராப்ளம் தான். லைக் அந்த கீழே பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் நேம் வந்து உங்களுக்கு மறைதா. கம்ப்ளீட்டா இல்ல. சோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் ஆப்ஷன் போங்களேன். ஃபார்மட்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல ஆக்சுவலா கார்டு செலக்ட் ஆகல, மீன்ஸ் சார்ட் செலக்ட் ஆகல. அது குரூப் பண்ணி வச்சிருக்கேன். சார். ஓகே. அதுல எக்ஸ் ஆக்சிஸ் போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் கீழே பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஏரியா ஹைட். ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மாறும். மீன்ஸ் அந்த பிளேஸ்மெண்ட் சொல்றேன். ஸோ இது கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் இது மாறுதுல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். இது போகவும் உங்களுக்கு வரல அப்படின்னா ஓகே, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து கம்ப்ளீட் டேட்டா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாண்ட் சைஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சார்ட்டுக்கு. சோ அது ஓகே. பட் முடிஞ்ச அளவுக்கு டேட்டா வந்து ஸ்பிளிட் ஆகாம பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் அந்த ரைட் சைடுல இருக்கிற எல்லா பார் சார்ட்ஸ்க்கும் யூஎஸ் ஜெர்மன் போட்டிருக்கீங்கல்ல ஆக்டிவ் கேசஸ், இது அதுவும் அதேதான். ஆஸ்திரேலியா. சோ இதுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும் அந்த ஆப்ஷன். இல்ல நம்ம இதால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்றது தான். ஸோ இது அகைன் லைக் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்றது நல்லது. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அந்த மாதிரி பண்ணேன்னா இன்னும் அந்த பாக்குறதுக்கு அந்த ரிப்போர்ட் நல்லா இருக்கும், அதுக்கு சொல்றேன். இது போக இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா த்ரூ அவுட் த கம்ப்ளீட் ரிப்போர்ட்ல வந்து மேக்ஸிமம் ஒரே ஃபாண்ட்டை யூஸ் பண்றது நல்லது. லைக் ஒரே ஃபாண்ட், இப்போ ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே ஃபாண்ட்டை கம்ப்ளீட்டா எல்லா ரிப்போர்ட்டுக்கும் எல்லா விஷுவலுக்கும் யூஸ் பண்றது நல்லது. ஒரு இதுக்கு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் அது நல்லா இருக்காது, ப்ரொஃபஷனலா இருக்காது. ஸோ இன்னொன்னு வந்து என்னன்னா ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல ஆக்டிவ் கேசஸ், நியூ கேசஸ், நியூ டெத், டோட்டல் கேசஸ், டோட்டல் ரிகவரின்னு சொல்லி போட்டிருக்கீங்களா, அந்த சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா ரைட் சைட்ல அந்த பார் சார்ட் பிளஸ் அந்த காஜ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, கேஜ் செட். ஸோ அதுல எல்லாம் என்னன்னா இப்போ நீங்க டைட்டில் கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ இது டைட்டில்ங்கிறது வந்து தனியா காட்டவே இல்லை. லைக் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு, அது கீழே அந்த இமேஜ் இருக்கு.
ஸோ இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து அதுல டைட்டில் ஆட் பண்ணோம்னா இன்னும் அது பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். டைட்டிலுக்கு மட்டும் நீங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியும். ஸோ டைட்டிலுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட் கொடுத்தீங்க, மேக்ஸிமம் டார்க் கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட்டை ஒயிட்டா மாத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் பாட்டு. இதுல இன்னொரு சஜஷன் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த டைட்டில்ஸை வந்து கேப்ஸ்ல பண்ணீங்கன்னா அது இன்னுமே பெட்டரா இருக்கும் விசிபிலிட்டி. கம்ப்ளீட்டா கேப்ஸ்ல அந்த கம்ப்ளீட்டா கேப்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ல போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொன்னு நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, டைட்டிலுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க்கா வச்சுட்டு ஃபாண்ட்டை ஒயிட்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் சார் ஃபுல்லா ட்ரை பண்ணேன். ஸோ அது ஆல்ரெடி நான் வேற சேல்ஸ் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணப்ப அதே மாதிரி பண்ணியிருந்தேன். ஓகே ஜஸ்ட் ட்ரை தான். லைக் இது ஒரு கொஞ்சம் ரிப்போர்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டா மாதிரி இருக்கும் பண்ணலாம்னு அந்த தான் தீம். நான். பட் சஜஷன் தான். ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க, செட் ஆச்சுன்னா வருங்க, இல்லைன்னா வேற தீமுக்கு போயிட்டு. பட் முடிஞ்ச அளவுக்கு டைட்டில்ஸ் வந்து கேப்ஸ்ல வைக்கிறது பெட்டரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டைட்டிலுக்கும் ஃபாண்ட் ஒரே ஃபாண்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க, சைஸும் ஒரே சைஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஸ்டைலும் ஒரே ஸ்டைல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே. சோ இதுக்கப்புறம் என்ன சஜஷன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹெட்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே ஹெட்டர் கொடுக்குற மாதிரி பாருங்க. லைக் அந்த ஒரு சார்ட்டுக்கு மிஸ் ஆயிருக்கு, மேப்புக்கு மிஸ் ஆயிருக்கு, பிளஸ் அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பார் சார்ட்டுக்கும் மிஸ் ஆயிருக்கு. சோ அதை அகைன் வந்து அந்த யூனிஃபார்ம் மிஸ் ஆகும். சோ அதனால ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். லைக் லெஃப்ட் சைட்ல ஒரு பார் வச்சிருக்கீங்க பாருங்க, கேசஸ் பை கான்டினென்ட், அதுக்குமே மாத்தணும். ஓகே, மேப்புக்கு கொடுக்கலாம், மேப்புக்கு கொடுத்துறேன். நீங்க ஃபார்மட் பெயிண்டர் கூட யூஸ் பண்ணலாம், பட் அகைன் எல்லாமே மாறிடும். அதனால ஒரே மாதிரி கலர் கோட் கொடுக்கலன்னா நீங்க இண்டிவிஜுவலா தான் போடணும், ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஃபார்மட் பெயிண்டர் ஆப்ஷன் தெரியும்ல? தெரியுது.
ஃபர்ஸ்ட் பார்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் ஜி. ஹெட்டர்ஸ் கொஞ்சம் வெளியில வந்துருக்கு பாருங்க. இது ஓகே, இது பெட்டர். அது போய் இப்போ ஒரே ஒரு பெண்டிங் ஐட்டம் என்ன அப்படின்னா, அந்த சர்க்கிளுக்கு வந்து ஐ மீன் இந்த பை சார்ட்டுக்கு மட்டும் ஹெட்டர் இல்லை. ஸோ மற்றபடி எல்லாமே இதுல பக்கா. இன்னும் ஒரு சஜஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கீங்கல்ல பார் சார்ட்ல 2M 1Mலாம், ஸோ அது வந்து கொஞ்சம் டார்க்கா தெரியுது. ஸோ அது ரீடபிள் ஃபார்மட் இல்லை, பார்க்கும்போது அது ரொம்ப டார்க்கா இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கலர் அப்புறம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது வேற கலர் கொடுத்தா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே, அந்த டேபிள்ல மட்டும் அலைன்மென்ட் பண்ணிக்கோங்க சைஸ. இதானே மேல மேல டேபிள்ல டோட்டல் கேஸோட சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க, ரெண்டாவது ரோல வந்திருக்கு டேட்டா. கீழ டோட்டல்ஸ் சொல்றீங்களா? சோ சைட் வித் இன்க்ரீஸ் பண்ணுங்க, சரியாயிடும். ஓகே, இப்போ ரைட் சைடுல இருக்கிற வித்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது பாக்ஸ்க்கு வெளியில இருக்குல்ல, இல்ல ரைட் சைடுல கம்ப்ளீட் டேபிள் முடியும் போது கொஞ்சம் வித்து அதிகமா இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இல்ல அகைன் ப்ராப்ளம், கண்ட்ரில ஏதோ பிரச்சனை. ஸோ இதெல்லாம் தனியா தெரியும். ஸோ அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஒழுங்கா ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இது ஓகே தான். ஸோ இதுல பெருசா ஒன்றும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ரிப்போர்ட் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. ஸோ ஒரு மினி ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க ட்ரை பண்ணும்போது இது ஓகே, இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ நீங்க பண்ணது எல்லாமே ஓகே. ஓகே, அனதர் ஒன் சிம்பிள் சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பை சார்ட் போட்டிருக்கீங்கல்ல, ஆக்டிவ் ஒன் கிரிட்டிக்கல் கேசஸ் போட்டிருக்கீங்கல்ல, ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெஜெண்ட்ஸை வந்து டாப்லேயே வச்சிருங்க. ஸோ கீழே போறதை விட டாப்ல போட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். லெஜெண்டோட பொசிஷன் கீழே இருக்குல்ல, ஆக்டிவ் கேசஸ் சீரியஸ் இருக்குல்ல, அது வந்து பெட்டர் மேல இருக்கிறது நல்லது, டாப் சென்டர். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ மற்றபடி இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து வி கேன் கன்சிடர் அஸ் கம்ப்ளீட்டட் ஒன். ஸோ எனக்கு வேற எதுவும் சஜஷன் பெருசா தோணலை. அண்ட் ஓவராலா எல்லாருக்கும் சொன்ன சஜஷன் இதுதான். த்ரூ அவுட் த ரிப்போர்ட் ஒரே ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க, ஒரே ஸ்டைல் யூஸ் பண்ணுங்க. இங்கேயும் வந்து நம்ம இன்னும் மாத்தலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைட்ல அந்த டோட்டல் கேசஸ் ஆக்டிவ் கேசஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல லெஃப்ட்ல, அதுல வந்து கீழே இருக்கிற ஃபாண்ட் மட்டும் தனியா இட்டாலிக் ஃபார்மட்ல இருக்குல்ல, ஸோ அந்த அதுல அது வந்து இது மட்டும் தனியா தெரியும். ஸோ அதனால ஓகே, நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம்னா ஓகே. மற்றபடி இல்ல நம்ம ஒரே மாதிரியே போலாம் அப்படின்னா நீங்க இட்டாலிக் இல்லாம நார்மலா போட்டீங்கனாலே போதும், அதுவே யூனிஃபார்மா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ மற்றபடி எனக்கு பெருசா இதுல சஜஷன்ஸ் இல்ல. அந்த மோஸ்ட்லி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற அந்த ஃபாண்ட்டும் இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற ஃபாண்ட்டும் எல்லாமே ஒரே மாதிரி ஃபாண்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிப்போம். மீன்ஸ் இப்போ நம்ம இது 16:9 ரேஷியோல தானே இருக்கு இந்த பேஜ். ஆமா ஆமா, இது வந்து நம்ம இதை விட பெருசாக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா விஷுவல் ஒரு இதுலயே வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா கூட முடியாதுல்ல. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேஜ் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். லைக் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா டாப்ல. ஸோ அதுல வந்து பேஜ் வியூன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஸோ இது எப்படின்னா, இப்போ நீங்க ஃபிட் டு வித் இப்போ வந்து ஃபிட் டு பேஜ் இருக்கு. ஃபிட் டு பேஜ்னா ஒரு பேஜ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேஜை ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபிட் டு வித் ஆக்சுவல் சைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மட் மாறும், பட் அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிட் டு பேஜ்க்கே போங்க. உங்களுக்கு இன்கேஸ் வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல லைக் பேக் ஹேண்ட்ல போயிட்டு அந்த ஃபார்மட் சைஸை மாத்துவோம், அப்படிதான் மாத்தணும். பட் நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களையும் நீங்க திரும்ப ரீடிசைன் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே,
நம்ம ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிருந்தோம். சோ அதை நான் குயிக்கா கவர் பண்ணிடுறேன். மொபைல் லேஅவுட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ரைட் சைடுல. இது ஸோ இது என்னன்னா, உங்களோட ரிப்போர்ட்டை வந்து நீங்க மொபைல் வியூக்கு தனியா ஸ்பெஷலா நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து மொபைல்ல பார்க்கலாம். நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்க, அதை powerbi.comல போட்டீங்க அப்படின்னாலும் அந்த ரிப்போர்ட்டை உங்களால வந்து மொபைல்ல பார்க்க முடியும். லைக் நார்மலா போய் powerbi.com ப்ரௌசர்ல போய் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இல்ல, மொபைல்ல பாக்குறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு டிசைன் வேணும்னா அதையும் நம்ம பண்ணிக்க முடியும். நீங்க மொபைல் லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ மொபைல் லேஅவுட்டை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, ஒரு மொபைல் ஸ்கிரீன் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்க நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷுவல் வந்து வேணும் அப்படிங்கிறது நீங்க டிராக் அண்ட் டிராக் பண்ணி போட்டுக்கலாம். ரைட் சைடுல விஷுவல்ஸ் காட்டுதா? ஸோ இதை நீங்க மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். ஓகே, மொபைல் வியூக்கு தனியா நம்ம ஒரு இது தனியா நீங்க டிசைன் பண்ற மாதிரி இதை நீங்க தனியா இன்னொரு பேஜா கூட வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க மொபைல்ல டிஸ்பிளே பண்ணி காக்கும்போது இதை காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். மொபைல்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அகைன் நீங்க பெட்டர் வந்து பேக் டு பழைய இதுக்கு போயிருங்க. ஏன்னா உங்களோட இது கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் கொலாப்ஸ் ஆயிட போகுது. பெட்டர் ஒரு காப்பி எடுத்துட்டு டூப்ளிகேட் பேஜ் எடுத்துட்டு அதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓ, இப்போ நான் பேக் போனா அது மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க திரும்ப மொபைல் வியூ வந்து அன்செக் பண்ணுங்க. ஸ்விட்ச். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த பேஜ் வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, மீன்ஸ் டிசைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மொபைலுக்காக தனியா ஒரு ரிப்போர்ட் டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எல்லா ப்ரௌசருமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் பண்ணிடும். நீங்க பவர் பி சைட்ல பண்றதா அதுவே ரெண்டர் பண்ணிடும். அதனால இந்த ஆப்ஷன் வந்து தேவையில்லாத ஆப்ஷன் தான். ஓகே ஓகே. ஓகே. ஸோ அவ்வளோதான் ஹரோன், உங்களோட மினி ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ நான் அப்புறம் சொன்ன மாதிரி தான், லைக் வி கேன் கன்சிடர் திஸ் அஸ் அ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட். ஸோ வேற யாருக்கும் எதுவும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கா? யாரும் ஷேர் பண்றீங்களா? இல்லை எதுவும் கொரிஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா? இந்த பேஜ் நேவிகேஷன் வந்து நான் டெஸ்டினேஷன் பேஜ் 3 கொடுத்துட்டேன். ஓகே. அதை கிளிக் பண்ண டைரக்டா பேஜ் 3 போகணும்ல? ஆமா. எதுக்கு கொடுத்துருக்கீங்க? எந்த இமேஜ் கொடுத்துருக்கீங்க? கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ அது கண்ட்ரோல் பிரஸ் பண்ணாம பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் ஒர்க் ஆகலையே? கண்ட்ரோல் பிரஸ் பண்ணாம பண்றது வந்து நீங்க பவர் பி சர்வீஸ்ல போய் பண்றது, மீன்ஸ் வெப்சைட்ல போய் பண்றது வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ண தேவையில்ல. பட் நீங்க டெஸ்க்டாப்ல இருக்கிறதுனால கண்ட்ரோல் பிரஸ் பண்ணணும். ஆனா ஒர்க் ஆகலையே சார். கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி தான் கிளிக் பண்ணுங்க. அதுல காட்டுதே கண்ட்ரோல். ஆக்சுவலா அது அந்த பேஜ்ல காட்டலன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணுங்களேன் இந்த பர்டிகுலர் பட்டனை. கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஓகே. ஸோ இது அந்த விஷுவல் தான், ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. லைட்டா மூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இதோட ஆக்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க, டாப்லேயே வச்சுக்கோங்க. ஓகே. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணா வரலையா? வரல. ஆக்ஷன் எனேபிளா இருக்கே, வரணுமே. இன்னொரு பட்டன் போடுங்க. பேஜ் நேவிகேஷன் தான. அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட். எஃபெக்ட்ஸ்ல எதுவும் பண்ணிருக்கீங்களா பாருங்க. ஃபார்முலா அட்டாச் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இதுல நான் எதுவுமே ஸ்பெஷலா. ஓகே. பெட்டர் இன்னொரு பட்டன் போடுங்க. எம்டி பட்டன்கே போடுங்க, ஆக்ஷன் போட்டு ஓபன் பண்ணுங்க. பேஜ் 3ல எதுவும் மாடிஃபை பண்ணணுமா? இல்ல அங்கே எதுவும் பண்ண தேவை. பேஜ் நேவிகேஷனுக்கு எதுவும் தேவை. ஆக்சுவலா ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ அந்த பட்டன்ல ஏதோ பிரச்சனை, மீன்ஸ் நீங்க முன்னாடி கொடுத்தது ஏதோ ஃபார்மட் ஏதோ அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க. ஓகே. ஸோ இதுலயும் அதே மாதிரி ஒரு பட்டன் கொடுத்து நம்ம ரிட்டர்ன் பேக் போயிட வேண்டியது. ஆமா. ஓகே. ஸோ
அவ்வளவுதான். லைக் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. மீன்ஸ் ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க பண்ணிட்டீங்க எல்லாமே. ஸோ வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா கைஸ்? எதுவும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கா? எனக்கு டவுட் இருக்கு. சொல்லுங்க ஜி. நான் அதை ஷேர் பண்றேன். ஓகே, ஷேர் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன் சார், நான் ஸ்டாப் ஓகே பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். முகமது, இப்போ நான் இது தனியா இருக்குல்ல இந்த கார்டு, ஓகே. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள நான் கொண்டு வரும்போது இந்த கார்டு இது வெளியே வேற தெரியணும். ஆக்சுவலி எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்ன எப்படி கொண்டு வருவது? அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே. லைக் என்ன இருக்குன்னா, உங்களோட கார்டு வந்து பேக் அண்ட் இதுல இருக்கு. லைக் ஃபார்மட் போங்களேன். ஃபார்மட்ல இந்த பர்டிகுலர் இதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இதையா? இதை செலக்ட் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. இப்போ ஃபார்மட் போங்க. ஃபார்மட் போயிட்டு ஃபார்மட்டா தான் இருக்கா? இந்த ஃபார்மட் இல்ல, டாப்ல இல்ல இங்கே இருக்குல்ல சென்ட் டு பேக். அதான் சாரி டிலே ஆச்சு. சோ இப்போ வெளியில கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, பட் இதுல வந்து கலர் நான் ஏற்கனவே கலர் ஓகே கலர் இல்லை. ஓகே, சரி, இது சென்ட் டு பேக் வரும். ஓகே, என்ன டவுட் இருக்கு? ஓகே, இதுல இமேஜ் இதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் இமேஜ் வந்து எப்படி கொண்டு வர்றது? இப்போ இமேஜ் தனியா தான் ஆட் பண்ணணும். இதுல மட்டும் இல்ல இதுல மட்டும் தனியா இமேஜ், நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த இமேஜ் கொண்டு வந்து அதுக்குள்ள பிளேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படியா? இல்ல இமேஜ், இதுல இமேஜ் கேட்க மாட்டேங்குது. எங்க எடுத்து இமேஜ்? இன்சர்ட்ல இருக்கும். இன்சர்ட்டா? ஓ, இதுலதான் இமேஜ் நீங்க போடணுமா? ஓகே ஓகே, ஏன் வராதா அது இமேஜ்? ஒரு செகண்ட்ங்க, ஐ திங்க் சம் லாக் இருக்கு. எந்த இமேஜ் ஆட் பண்ணீங்க? இன்சர்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. டாப்ல கிளிக் பண்ணுங்க. இல்ல கரெக்ட் தான். அத இமேஜ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஓபன் பண்ணுங்க. the file இது valid formatல இல்ல, இல்லனா சைஸ் அதிகமா இருக்கு. வேற ஏதாவது இமேஜ் கொடுங்க. சைஸ் அதிகமா தான். இது இமேஜோட சைஸ் அதிகமா இருக்கா? இமேஜோட சைஸ் அதிகமா இருக்கு. ரெண்டர் பண்ண முடியல பவர் பி. ஓ அப்படியா? அப்போ வேற இமேஜ்னா நீங்க ஜஸ்ட் இன்டர்நெட்ல இருந்து என்ன இமேஜ் எடுத்துக்கலாம். இன்டர்நெட்ல தான் எடுத்தேன் நான், வரலையே, அதான் யோசிச்சேன். இப்போ நான் இந்த இமேஜ் தான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். இந்த இமேஜ் தான் ட்ரை பண்ணாத. லாஸ்ட் டைம் ஒரு இமேஜ் நம்ம போட்டோம்ல, அந்த டாகல். ஆமா, அது போட்டு பாருங்க. இது ஆக்சுவலா என்னன்னா ரெசல்யூஷன் அதிகமா இருக்கு. இந்த இமேஜ் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க. மீன்ஸ் இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து அகாமடேட் பண்ண முடியல பவர் பில. அதான் பிரச்சனை. வேற ஏதாவது சிம்பிளா இருக்கா பாருங்க இமேஜ். சிம்பிளாவா? சிம்பிளா இது போடலாமா? நீங்க லோட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பண்ண முடியலன்னா அதுவே சொல்லிடும். இமேஜ் சைஸ் வந்து பெருசா இருக்கு, லோட் பண்ண முடியலன்னு அதுவே சொல்லிடும். பட் யூசுவலா எல்லா இமேஜுமே அலோவ் பண்ணும். அன்டில் அதர்வைஸ் அது வந்து சைஸ் ரொம்ப ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா மட்டும் பண்ண முடியாது.
ஓகே. சரி, நான் பாக்குறேன் இது இன்னொன்று. ஓகே. இன்சர்ட்னா இப்படி கொண்டு வரணுமா? ஒரு செகண்ட் ஜி, அகைன் சிஸ்டம் இல்லையே, இது என்னோட ரெக்குவயர்மெண்ட் இல்லையே. இல்ல இமேஜ் கொண்டு வந்துட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இமேஜ் கொண்டு வந்துட்டேன். ஓகே. நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே அது வரணும்னு நான் பார்க்கணும். இல்ல நீங்க அந்த இமேஜை வந்து அதுக்குள்ள பிளேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி இந்த கார்டு பிளேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த இமேஜை பிளேஸ் பண்ணணும். ஓ, அப்படிதான் பண்ண முடியும். அது பவர் பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷுவல், அவ்வளவுதான். சோ அதை நீங்க வந்து ஜஸ்ட் போய் பிளேஸ் பண்ணணும். ஓ, அது பேக்ரவுண்ட் மாதிரி இல்லைங்கிறீங்க. ஓகே 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 ஓகே. இதை கொண்டு போய் இங்க பிளேஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து 2-3 ஆப்ஷன் இருக்கும். லைக் நீங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஃபார்மட்ல. ஓகே. அதுல வந்து ஸ்கேலிங் ஒன்று இருக்கும். அதுல 3 ஆப்ஷன் இருக்கும், ஃபிட், ஃபில், நார்மல். ஃபிட்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதை. சோ நீங்க இப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸ். ஓகே. ஃபிட் கொடுத்தீங்கன்னா அந்த பவுண்டரி விட்டு வெளியில போகாது இமேஜ். ஃபில் கொடுத்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஜி, ஒரு வாட்டியும் நான் வந்து ஒரு நல்ல பெரிய லுக்கா தெரியறதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஸ்கிரீனை ஃபுல்லா, செட்டிங்ஸ். ஆமா, இந்த டிஃபால்ட்டா வந்து இன்க்ரீஸ் இதெல்லாம் ஆகாதா, விட்டு அது ஃபிட்டா வரதா? அது அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இன்க்ரீசிங் ஃபிட் டு த ஸ்கிரீன். ஆக்சுவலா ஃபிட் டு ஸ்கிரீனுக்குன்னு ஆப்ஷன் கிடையாது. லைக் நீங்க அதான் சொன்னல, வியூன்னு ஒரு ஆப்ஷன் போனோம்ல, டாப்ல வியூன்னு இருக்கு பாருங்க, டாப்ல. ஆமா. அதுல போனீங்கன்னா பேஜ் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அது வந்து டிஃபால்ட்டா ஃபிட் டு பேஜ் தான் இருக்கும். அந்த பேஜுக்கு அது எப்படி ஃபிட்டா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். நீங்க ஃபிட் டு வித், ஃபிட் ஆக்சுவல் சைஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய இப்போ கொடுங்க. ஆக்சுவல் சைஸ் கொடுங்க. ஆக்சுவல் சைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கரெக்ட் பண்ணியே கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உங்க ஸ்கிரீன் எப்படி இருக்குமோ அதை காட்டும். இதான் நம்ம கொடுத்த சைஸ் ஆக்சுவலா. சோ அதே மாதிரி பேஜ் வியூ போயிட்டு செகண்ட் உள்ள ஆப்ஷன் கொடுங்க, ஆக்சுவல் கொடுக்காம ஃபிட் டு வித்னு கொடுங்க. ஸோ ஃபிட் டு வித்னா வித்தை வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம், லைக் அந்த டேட்டா எப்படி இருக்கோ அதை காட்டும். பட் பொதுவா ஃபிட் டு பேஜ் கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்படிதான் வந்து அந்த வெப் பேஜ்ல வந்து உங்களுக்கு டேட்டா ரெப்ரசென்ட் ஆகும். எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா நம்ம டிசைன் பண்ற ரிப்போர்ட் தான், நம்ம தான் எல்லாமே டிசைன் பண்றோம். ஓகே. வேற எதுவும் குறைஞ்சி இருக்கு அப்புறம்? எனக்கு இல்ல ஜி, வேணா கேட்டுக்கு வர. ஓகே. நான் கைஸ் வேற யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. நான் குயிக்கா அந்த ரெஸ்யூம் சொன்னேன்ல, அதோட டெம்ப்ளேட் ஓபன் பண்ணி அந்த டெம்ப்ளேட் மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அகைன் அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது குறிச்சு இருக்குன்னா சொல்லுங்க, we can discuss it. ஏன்னா எப்படி ஓப்பன் ஆக ஒரு 1 minute to 2 minute ஆகும்.
ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. நான் குயிக்கா ஷேர் பண்றேன். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஒரே ஒரு செகண்ட் கைஸ், நான் டேட்டா மாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன், அனுப்புறேன். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூ சொல்லுது. ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல சார் தெரியல. இப்போ தெரியுது. ஓகே, ஸோ இது ஆக்சுவலா அந்த டெம்ப்ளேட். இது ஒரு டெம்ப்ளேட்னா என்ன, ஒரு ரஃப் டிசைனர் ஒரு ரெஸ்யூம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா நீங்க ரெஸ்யூமா காட்ட போறீங்க இருக்காது அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேணா இந்த மாதிரி நீங்க என்ன வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதோ ஹிண்ட்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப், ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அது, பிளஸ் ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணணும். இத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், இத்தனை சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், எல்லாமே டிஸ்பிளே பண்ணா இங்க பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் தெரிஞ்சது இங்க போட்டுக்கலாம். என்னென்ன டொமைன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னென்ன கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிளஸ் உங்களுக்கு ஏதாவது பிளாக்ஸ் வச்சிருக்கீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதெல்லாம் வந்து நேவிகேஷன், பேஜ் நேவிகேஷன். இப்போ நான் பேஜ் பிளாக்ஸ் கொடுத்தேன்னா நான் ஏதாவது பிளாக்ஸ் வச்சிருக்கேன்னா அதுக்கு லிங்க் கொடுத்துக்கலாம், அது கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ கான்டாக்ட் கொடுத்தேன் அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருப்பேன். மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கு, மெயிலுக்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி இதெல்லாம் இமேஜஸ் தான் ஆக்சுவலா. பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே இதை நீங்க ஒரு ரெஸ்யூமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி யாருக்காவது காட்டுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இ ரெஸ்யூம். இல்ல லைக் ஜென்ரலா வேர்ட்ல டைப் பண்ணி காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காட்டுறீங்க அப்படின்னா இட்ஸ் அடிஷனல் அட்வான்டேஜ் ஃபார் யூ. ஸோ ஜஸ்ட் அ சாம்பிள் தான். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஓன் டிசைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது டிசைன் கொண்டு வாங்க. மீன்ஸ் ஹரிசானுக்கு பதிலாக வெர்டிகலா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்களால எப்படி பண்ண முடியுதா இல்லையான்னு. அகைன் இது ப்ராஜெக்ட் இல்ல, அடிஷனலா ஒரு சஜஷன் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நான் நாளைக்கு செஷன்ல உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேஷன் பார்த்து கவர் பண்றேன். பிளஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், பிளஸ் லைவ்ல என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், எப்படிலாம் ரெக்யர்மெண்ட் இருக்கிறத நாளைக்கு கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஷன் கொண்டு போயிடலாம். ஸோ வி ஹேவ் சம் மோர் டைம் டுடே. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குதுன்னா we can discuss it today. Otherwise you can continue with your project work. Try to complete it today itself or completion கிடையாது, கண்டிஷன் கிடையாது கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு. டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா இன்னைக்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு தான் we are going to complete the batch. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நம்ம நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் we will wind up the session. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தாங்க. லைக் அகைன் இது ப்ராஜெக்ட் கிடையாது, உங்களை பண்ணவும் சொல்லலை. பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ட்ரை இட். ஜஸ்ட் சாம்பிளா அந்த டெம்ப்ளேட் நான் காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். இதுல இருந்து குறிச்சு இருக்கா? டேட்டா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸல் டேட்டா. லைக் நம்மளே ஒரு எக்ஸல் சீட் ஓபன் பண்ணிட்டு நம்மளே டேபிள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எம்ப்ளாயர்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான்.
எந்தெந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி எல்லாம் போட்டுட்டு ஒரு காலம் கம்பெனி நேம், இன்னொரு காலம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சார்ட் ரெடி ஆயிடும். ஸோ இன்னொரு டேபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டொமைன் ஒரு காலம் போட்டுக்கோங்க, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு போட்டுக்கோங்க. இந்த சார்ட் ரெடி ஆயிடும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரின்னு ஒரு டேபிள் போட்டு ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. அந்த கண்ட்ரில வந்து கண்ட்ரி பேரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ரெடி ஆயிடும். லாங்குவேஜும் அதே மாதிரி தான் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே அகைன் ஒரே டேபிள் நீங்க போட்டுக்கலாம். காலம்ல வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு காலமா போட்டுட்டு அதுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் பவர் பிஐல லோட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எல்லாமே உங்களோட ஓன் டேட்டா தான். நாளைக்கு நீங்க இன்னொரு கம்பெனி மாற போறீங்கன்னா அந்த எக்ஸலை வந்து உங்களோட சோர்ஸ் எக்ஸலா வச்சுக்கோங்க. அந்த எக்ஸலை ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு பவர் பிஐ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் அப்டேட் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்து நம்ம எப்படி யோசிச்சு இதை டிசைனை கொண்டு வர்றோங்கிறது தான். இதுல எதுவும் குறிஸ் இருக்கா? இது எப்படி நீங்க பண்ணீங்க? இத மூவ் ஆயிட்டு இருக்குல்ல சக்சஸ்ஃபுல் பவர் பிஐ இம்ப்ளிமெண்டேஷன். அது கஸ்டம் விஷுவல் தான் ஜி. அந்த விஷுவலோட பேர் வந்து ஸ்காலர், பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நான் பாக்குறேன். ஸ்க்ரோலர் அதுக்கு பேர் ஆக்சுவலா. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது. பட் இப்போ எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இந்த இது வந்து இது யூஸ் ஆகும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அதுக்கெல்லாம். எது புரியல? இல்ல உங்களுக்கு இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது தெரியுது. பட் இப்போ எங்களை மாதிரியா புதுசா வரவங்களுக்கு எப்படி இந்த விஷயம்? இல்ல அதுதான் சொல்றேன். அதனாலதான் நான் இது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டா சொல்லல. அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களை பத்தி என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸல்ல டேபிளா கிரியேட் பண்ணிருங்க. ஒரு எக்ஸல்ல டேட்டாவை கிரியேட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் பவர் பிஐல லோட் பண்ணிருங்க. லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் நீங்க ரெஸ்யூமா நீங்க உங்களோட இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது என்னன்னா மினிமம் 10 days டைம் எடுத்துக்கணும். நீங்க டேஷ்போர்ட் டெவலப் பண்றதை விட இது கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களை பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து டிசைனிங் தான். இதுல எந்த டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், பெருசா எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஜஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் பண்ணிருப்போம் டேட்டா. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இது வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் தான். இன்செர்ட்ல போயிட்டு சர்க்கிளை மட்டும் ஆட் பண்ணிருப்போம். இமேஜ் போடுறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே இமேஜ் தான். ஸோ அகைன் இது எல்லாமே பட்டன்ஸ் ஆட் பண்ணி அந்த கண்டென்ட் கலர் மட்டும் மாத்திட்டு கண்டென்ட் கொடுத்துருப்போம். அவ்வளவுதான். இது மட்டும் தான் சார்ட்ஸ். இது ஒரு பை சார்ட், இது ஒரு டானட் சார்ட், இது ஒரு லைன் சார்ட், இது எல்லாமே கார்டு. அவ்வளவுதான். பட் அகைன் நான் எதை ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது நான் அதை சூஸ் பண்ணேன். லைக் எனக்கு டைம் எடுத்துச்சு, ஆப்வியஸா டைம் எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மாதிரி டிசைன் பண்ணிருந்தேன், செகண்ட் நாள் அதை வேற மாதிரி டிசைன் பண்ணிருந்தேன், தேர்ட் நாள் அதை வேற மாதிரி மாத்தினேன். ஸோ அப்படிதான் டே பை டே மாத்திக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு லாங் டர்மா எடுத்துக்கோங்க. லைக் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் என்னோட ரெஸ்யூம் வந்து பவர் பிஐல ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பட்டன்ஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு என்லார்ஜ் ஆகுதுல்ல? எது ஜி? பட்டன்ஸ் ஒவ்வொரு பட்டன்ஸ் மேல ப்ரொஃபைல் பிளாக்ஸ் பிஓசி என்லார்ஜ் ஆகாது. அதுவும் ஆக்சுவலா பட்டன்ல ப்ளே பண்ணதுதான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த பேஜ்ல வந்து இந்த பட்டனை மட்டும் பெருசா வச்சிருப்பேன். ஓ அது பேஜ்ல ஓகே வந்து ஓகே ஓகே அடுத்த பட்டனை மட்டும் பெருசா வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நான் வந்து கிளிக் பண்ணனும்னா அதுவே வந்து ஆமா கிளிக் பண்ணும்போது வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து தனியா தெரியும். ஓகே நான் அப்பதான் நினைச்சேன். நான் டிசைனிங் தான் ப்ரோ எல்லாமே. லைக் இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே டிசைனிங். இப்ப நாளைக்கே நீங்க வந்து நல்லா டிசைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இதை விட பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதான் நான் சொன்னது. அதான் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பவர் பிஐல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களோ அதை வைஸ் உங்களோட இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எனி மோர் queries? ஹலோ. நோ சார். ஓகே, ஸோ அப்போலாம் இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கனெக்ட் டுமாரோ டு க்ளோஸ் அவர் செஷன். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வேண்டியது இருக்குதுன்னா நாளைக்கு நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேச மட்டும் தான் போகும். ஓகே, ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அகைன். லெட்ஸ் கனெக்ட் டுமாரோ.